ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். மேலானவர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மஜ்லிஸுடைய பொறுமதி இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாக, ரஹ்மத் என்று சொன்னா தெரியும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கல்ல ஒரே ஒரு ரஹ்மத்து தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் இறக்கி வச்சு. ரஹ்மத் என்று சொன்னா என்னது? நேசம், இரக்கம், அன்பு. இதுக்கு தான் ரஹ்மத் என்று சொல்றது. அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத்து தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் தன்னுடைய குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அன்பு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வோட ஒரு ரஹ்மத். 100 ரஹ்மத்துக்கள் அல்லாஹ்விடத்துல இருக்குது. அதுல ஒன்றுதான் உலகத்துக்கு அல்லாஹ் இறக்கி வச்சுக்கிறான். அந்த ஒன்றுதான் எங்கட உம்மா எங்களுக்கு காட்டக்கூடிய இறக்கம். எங்கட உம்மாண்டா எங்கட உம்மா மட்டும் இல்ல, இந்த உலகத்துல வாழக்கூடிய பூச்சி புழுக்கள் முதற்கொண்டு, மனிதர்கள் ஜின்கள் முதற்கொண்டு எல்லா தாய்மார்களும் அந்த பூச்சிகள் புழுக்களுடைய அந்த உம்மா வாப்பா காட்டக்கூடிய இறக்கம் என்ன? அல்லாஹ்வோட ஒரே ஒரு ரஹ்மத்து தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான் தெரியுமா? வமா அர்சல்னாக, நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை இந்த உலகத்துக்கு நாங்க அனுப்பல. எப்படி அனுப்பல? இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த உலகத்துக்கு ரஹ்மத்தாகத்தான் உங்களை அனுப்பிக்கிறோம். நீங்க ரஹ்மத்தாகவே அன்றி இந்த உலகத்துக்கு வரல. அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், முஃமினான மக்களுக்கு, முஃமினான மக்களுக்கு, வேற யாருக்கும் அல்ல, முஃமினான மக்களுக்கு, ஈமான் உறுதியான மக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அந்நபியு அவுலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அன்ஃபுஸிஹிம், அவங்கட உயிரை விடவும் ரசூலுல்லாஹ் சிறப்புக்குரியவங்க, கண்ணியத்துக்குரியவங்க, மேலானவங்க. எங்கட உயிரை விடவும் நாங்க அன்னவர்களை நேசிக்கும் வரையில உண்மையான முஃமினாக நாங்க ஆக முடியாது. இது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தை. நாங்க இந்த இடத்துல புகழ்ந்தது இந்த உலகத்துக்கே ரஹ்மத்தாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ், எங்கட தலைவர் சய்யிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற யாரையும் இல்லை. இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ மஜ்லிஸ்கள் சொன்னா எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது. எத்தனையோ கூட்டங்கள் அல்லாஹ்வை பத்தி புகழப்படல, ரசூலுல்லாஹ்வை பத்தி புகழப்படல இருந்தா 5% பிரயோஜனம் இல்லாத கூட்டம் அந்த கூட்டம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மட்டுமே நாடி ஏற்பாடு செஞ்சு அன்னவர்களை புகழப்படக்கூடிய இந்த கூட்டம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்துல சிறந்த கூட்டம், மேலான கூட்டம் என்றதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு என்னன்னா, நாங்க ஓதக்கூடிய மௌலிதுக்கு இல்லையா, இந்த மௌலிதுடைய விஷயத்தை நாங்க எடுத்து பார்த்தோம்டா நிறைய விமர்சனங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா ரஹ்மத் யாருக்கெல்லாம் செஞ்சுக்கிறானோ அவங்கள தவிர. 12 நாளைக்கு ஓதுறீங்க, ஏன் 12 நாளைக்கு ஓதுறீங்க? ஏன் சுபான மௌலிது ஓதுறீங்க? ஏன் ஓதணும்? எதுக்காக வேண்டி ஓதணும்? உயிரை விடவும் மேலாக மதிச்சதால ஓதுறோமே ஒழிய காலுக்கு கீழால போட்டு மிதிச்சதால ஓதல. அந்த ரஹ்மத் எங்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறதுனால ஓதுறோம். அதே போல அல்லாஹ் சொல்லும் போது சொல்றான், வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், உங்களுக்கு ஒரு நிஅமத் அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்குதா, அந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்துங்க. அந்த நன்றிக்காக ஓதுறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை போல சோம்பேறிக்கு தொழுதவர்கள் கிடையாது. அவங்களோட தொழுகை எப்படின்னா கால் வீங்கும் வரையில தொழுவாங்க. சுப்ஹானல்லாஹ். நாங்க தொழுகிற தொழுகை தராவீஹுக்கு வந்தா விளங்கும். எங்கடா இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிக்கிறாருங்கிறது அடுத்த 2 ரக்காத் தக்பீர் கட்டுறதுக்கு இல்லையா? அவ்வளவு கஷ்டம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுதாங்கடா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தான் முன்னாலையும் பாவம் இல்லை பின்னாலையும் பாவம் இல்லையே, என்னத்துக்காக வேண்டி கால் நீங்க தொழணும்? முதலாவது வார்த்தை, நான் அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கிறத விரும்புகிறேன் என்றாங்க. பாவம் முன்னாலையும் இல்லை பின்னாலையும் இல்லைன்னு சொன்னா நன்றிக்காக வேண்டி கால் நீங்கும் அளவுக்கு தொழுந்த ரசூலுல்லாஹ்வை புகழ்றதுக்கு தான் இந்த மஜ்லிஸ். கண்டன புகழ்றதுக்கு கிடையாது. அந்த ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கிடைச்ச நிஅமத் அல்லாஹ் சொல்றான் வெளிப்படுத்த சொல்லி நாங்க பகிரங்கப்படுத்துறோம் என்றதுல சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வோட குர்ஆன் ஆயத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் பெருமானார புகழக்கூடியவங்க, அன்னவர்கள கண்ணியத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவங்க.
எந்த அளவுக்கு நாங்க விலகிக் கொள்ளணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட பேர் குர்ஆன்ல இருக்குதுன்றத மறைச்சவர்கள் யூதர்கள். இந்த காலத்துல யூதர்கள் யார் தெரியுமா? பெருமானாருடைய புகழ் இந்த உலகத்துல மேலோங்க கூடாது என்று யாரெல்லாம் கோஷமிட்டாங்களோ இவங்கெல்லாம் யூதர்கள் தான் என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அந்த யூதர்கள் கூட்டத்தில் இருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றினதுக்கு அல்ஹம்துலில்லாஹ். ஆக கண்ணியமானவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட புகழ் இந்த 12 நாளும் மட்டுமல்ல, உலகம் அழியும் வர மேலோங்கி கொண்டே இருக்கும். இந்த 12 நாளும் எதுக்கு குறிப்பாட்டிக்கிறாங்க? பெருமானார் புகழ்ந்த இந்த மாசம் கண்ணியமானது, சிறப்பானது, மேலானது. அதனால என்ன செய்யப்பட்டிருக்கா, இந்த மாசத்துல 12 நாள் ஓதுறாங்க. இன்றைக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் முடியுமானவர்கள் இந்த 12 நாளையும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.